flop, 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 flop. Hey guys, welcome back to the channel. So டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 10 o'clock கிட்ட ஆகுது. எங்கே போயிட்டுருக்கேன்னா பெங்களூர் போயிட்டுருக்கேன். இன்னும் டைட்டில் கார்டில் என்ன வச்சுருக்கேன்னு தெரியல. ஏன்னா வந்து ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு வந்து பெங்களூர் தான் டெஸ்டினேஷன் இன்றைக்கி. பட் நடுவில் எங்கேயாச்சும் போயிட்டு போகலாம் அப்படின்ற இடம் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த வாட்டி வந்து சும்மா ஒரு 2 ட்ரிப்பு வேறு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரினா இல்லை, ஆக்சுவலாக வந்து என் வண்டி வந்து சர்வீஸ் டியூவில் இருக்குது. ஆல்ரெடி அதை வந்து நான் ஒரு 6000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன் ஆயில் சேஞ்ச் பண்ணாமே. ஸோ த சேம் ஹைவே நடுவில் வந்து நான் ஏதாச்சும் பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு சின்ன வாட்டர் பிரேக்காக நிறுத்தினோம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்பூர் கிராஸ் ஆகிட்டோம். அதே சேம் ஸ்டார் பிளேனில் சாப்பிட்டு ஸோ சபரி நிற்கிறாரு பார்த்துக்கோங்க. இவர் வந்து குற்றாலம் இதில் பார்த்துருப்பீங்க, ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்து மூஞ்ச காமிச்சு போயிருப்பான். ஸோ இப்போ வந்து என்னோடய டெஸ்டினேஷன் வந்து பெங்களூர் இல்லை, இப்போ வந்து ஏலகிரி போகிறோம். ஏலகிரி போயிட்டு ஒரு 1 hour இல்லை 2 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெங்களூர் போகிறோம். ஏன்னா வந்து இப்போ பெங்களூரில் அதாவது எங்களை ரிசீவ் பண்ண வேண்டிய வந்து ஆஃபீஸ் போயிட்டான். ஸோ அவனுக்கு வரதுக்கு எப்படியும் 6 மணி ஆகும். நாங்கள் போனாலும் சும்மா இப்போ ரோட்டில் தான் நிற்கணும். அதனால் சரி ஓகே ஒரு சின்ன இடம் போகிற வழியில் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரிட்டி மச் த சேம் ரோட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரோடு தான். இதுலேருந்து நேராக போய்ட்டு ஒரு லெஃப்ட்டு அது எடுத்தோன்னா ஏலகிரி. ஸோ நான் டேரெக்டாக உங்களை வந்து ஏலகிரி காட் செக்ஷன் ஏறும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வில் see you there. Okay, let's begin. Altitude வந்து 1410 தான். Empty streets, but I kept searching for your trace in the dark. Losing myself in the endless memories of the end right from the start. You're an obsession in my head, I can't forget your eyes. Your kisses burn my skin, I feel so empty inside. உள்ளே வந்தாச்சு. லாஸ்ட் டைம் வரும்போது இந்த ரோட்டில் தான் சாப்பிட்டோம். கிளைமேட் நல்லா இருக்கு. ஆனால் ஸோ இப்போ என்ன பிளான்னா வந்து போட்டிங் போக போகிறோம். போட்டிங் போயிட்டு ஒரு அட்வென்ச்சர் பார்க் இருக்குது, அங்கே போய் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஃபர்தராக ஏதாவது வியூ பாயிண்ட்ஸ் போகலாமா அப்படின்றது தான் பிளானு. கேட்குதா? ஸோ போட்டிங் வந்தாச்சு. வண்டி உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ வெளியே விட வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆனால் நம்ம பென்லி எடுத்துகிட்டு வந்தால் தான் வந்து வெளியே ஒருத்தர் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதுனா வந்து அப்படியே மெர்ஜ் ஆகிடுது அட்மாஸ்பியரோட. தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி இருந்தது. லாஸ்ட் டைம் வரும்போது ஏதோ புளிக்குள்ளே போய் ஓடின மாதிரி இருந்தது. அங்கே இருக்கிறேன். இது கண்டிப்பாக போகணுமாண்ணா? அப்புறம் இது ஒன்று தான் இங்கே ஆக்டிவிட்டியே. 30 ரூபா என்னவோ தான் நினைக்கிறேன்டா. ஸோ இதுதான் போட்டிங் பே. ஸோ ஆக்சுவலாக வந்து ஏலகிரி வந்தது வந்து ஆல்ரெடி வந்திருக்கேன், பெருசாக எதுவும் இல்லை தான். பட் சரி அட்லீஸ்ட் வந்து போட்டிங் போனால் கொஞ்சம் சரி வந்துட்டு போன ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் போட்டிங் போகிறோம். சரி இருங்க, நான் டிக்கெட் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே தானே நாங்கள் கூப்பிட்டு போகிறது பெடலிங். பேக் இந்த பேக் மட்டும் இங்கே வச்சு போகலாமா? நான் கூப்பிட்டு போகிறதுனா 50 ரூபா வருது. சரி நம்ம போகிறதாண்டா. பெடல் ஃப்ரண்ட்டில் பாடுறா. இதை பார்த்துருக்கேன். பெடல் இங்கே இருக்குது, அங்கே பார்த்துட்டு சொல்லிட்டான் பயபுள்ள. ஃப்ளாக் இருக்கும், தானே வெளியில் போயிடாதுங்க. 20 நிமிஷம் டைம்னா. ஓகே.
20 நிமிஷம் தானடா. நம்ம கொடைக்கானல்ல எவ்வளோ தெரியுமாங்கண்ணா, ஒரு ஆளுக்கு 50 ரூபா தான்டா. சுத்து தூத்துக்குடிலேருந்து வந்து போட்டு ஓட்டுறோம். திருப்பி ஏன்டா அங்கே போகிறேன்? ரிவர்ஸில் போகும். நேரம் வேலை படல் போட முடியல. தூத்துக்குடிக்காரவ இருடா எங்கிட்ட இவர் நானும் கரெக்டாக தான் பிடிக்கிறேன் போகலாம். ஸோ இந்த போட்டிங் வந்து இது 4 சீட்டரு பின்னாடி பார்த்தா தெரியும். 2 பேர் படல் பண்ணோம், 2 பேர் உட்காரணும். 200 2 பேர் போனாலும் 200, 4 பேர் போனாலும் 200. 20 மினிட்ஸ் தான். பெருசாக சொல்ல முடியாது. 6 out of 10 கொடுக்கலாம். நான் 2 தான் கொடுப்பேன். 200 பிடிக்கும். நீ தூத்துக்குடிக்காரன்டா. 200 பிடிக்கும். 200 தண்டை இருக்கு. நான் விட்டா பேசாடி லைஃப் ஜாக்கெட் கொடுத்தா கூட நீந்திட்டா கிடப்பேன். தூத்துக்குடிக்காரன் நீந்தி போவான். அழகா படல் போடுறான். இவனை கடைசியாக பார்த்து வந்து குற்றாலம் ரைட்டில் பார்த்தது 4 மாதம் இருக்குமா? தாராளமாக இருக்கும். 4 மாதம் கழிச்சு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி மூணாறில் பார்த்தது. 4 மாதத்துக்கு ஒரு தடவை தான் தலையை பார்க்கவே முடியுது. கடுமை பிடிச்ச போட்ட என்ன நீ எந்த சைடு திருப்பியோ அந்த டைரக்ஷனில் அது போகும்டா. அவ்வளோதான்டா. ஸோ போட்டிங் ஓவர் ஆச்சு. வேறு இங்கே ஒரு ஏடிவி இருந்தது, அது போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் ஒர்க்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா போகலாம். போட்டிங் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். பட் இங்கே ஆமாம் இல்லை தான். பட் இங்கே வந்து ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டி, அது மட்டும்தான். எங்களுக்கும் வேறு போக இடம் இல்லை. பட் we enjoy in our own way. பைக் அங்கே விட்ருக்கோம் பார்த்தீங்களா, இருக்கிறதே தெரில பாருங்கள். ஸோ இதிலே வந்து பென்லி அந்த குரூப்பில் நின்றுச்சுன்னா ஜஸ்ட் இமேஜின். பிளெண்ட் ஆயிடுச்சு அது கிளாசிக்கு. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு இட். ஜஸ்ட் ஆக்சிலேட்டர் மட்டும் தானா? இது ப்ரெஸ் பண்ணுமா? ஓகே, டர்ன் பண்ணும்போது ஓகே ஸ்லோ பண்ணுறது பிரேக்கு. ஓகே ஓகே ஓகே. நல்லா தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு ரவுண்டுக்கு 200 ரூபா. எப்படின்னா அதுவும் பண்ணல கைஸ், அதுவே தான் ஆஃப் ஆயிடுச்சு. அதே தான் ஆஃப் ஆயிடுச்சு. இல்லைண்ணா பெட்ரோல் நெய்யே பேட்டா கடைசியில் நடக்க விட்டாங்களே. கடைசியில் நடக்க விட்டா குட்டியில் போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அது ப்ரெஸ் பண்ணால் தான் போகுது. டேர்னிங்கில் பிரேக் பிடிக்கூடாது அப்படின்னாங்க. இதை ப்ரெஸ் பண்ணால் ஆக்சிலேட்டர். டாடா ஒரு ரைடிங் ஸ்கில்ஸ்னால் அதில் காமிக்கக்கூடாது. நல்லா இருந்தது, என்ஜாயபுளாக இருந்தது.
ஸோ ஏற்காடுலேருந்து கிளம்பியாச்சு. என்னென்னா பண்ணணும் நான் நினச்சி வந்தேனோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக பார்த்தாச்சு. ஆக்சுவலாக இங்கே வேறு எதுவும் இல்லை. ஏடிவி இது வரைக்கும் நான் ஓட்டினதில்லை. ஒரு குட்டி எக்ஸ்பீரியன்ஸ். காஸ்ட்லி தான். அந்த ஒரு ரவுண்ட் நான் போனேன் தெரியுமா, அது வந்து 200 ருபீஸு. அப்புறம் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி 250க்கு 2 ரவுண்ட் வாங்கினோம். அண்ட் அதுக்குள்ளேயும் பாதியில் அது நின்றுச்சு பெட்ரோல் இல்லாமல். ஸோ அந்த குட்டி ஏடிவியில் வந்து திருப்பி 2 ரவுண்டு கொடுத்தாங்க. ஸோ டோட்டலாக 3 ரவுண்ட் 250க்கு. ஸோ ஏற்காடை பற்றின ஒரு குட்டி ட்ரிப். ஸோ ஏற்காடு வரீங்கன்னா நான் வேகமலைக்கு சொன்ன மாதிரி தான், ஒன் டே நீங்கள் வந்து பார்த்துட்டு ஈவினிங் போகலாம். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். காலைல வந்து ஒரு 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock அதுக்குள்ளே எல்லாமே பார்த்துடலாம். பார்த்துட்டு அப்படியே கிளம்புறது வந்து ஒரு நல்லாயிருக்கும். ஒரு ஒன் டே ட்ரிப்பு, ஒரு குவாலிட்டி டைம் ஃபேமிலியோட சூப்பராக இருக்கும். ஓகே, நாங்கள் இது வரும்போதே நிற்கணும்னு நினச்சோம். 900 meters எலிவேஷன். அது தெரியுதா உங்களுக்கு? கேமராவில் தெரியுமா தெரியல, அந்த சன்ரைஸ் அப்படியே ஏதோ இந்த காட் பிளெஸ்ஸிங் மாதிரி அப்படியே உழுது. ஓகே, 1 second. So check this out. பாருங்களேன், அப்படியே அந்த மேப் வந்து சேட்டலைட் வியூவில் பார்க்குற தான் இருக்குது. ஹாய், என்னவோ பண்ணுது இது. கண்டென்ட் கொடுப்பியா? ஸோ கைஸ், ஒரு சின்ன டீ பிரேக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 90 kilometers இருக்குது பெங்களூருக்கு. ஒரு இன்ஃபர்மேஷன் டக்குன்னு பரதன் கால் பண்ணி இங்கே காத்துடன் கூடிய மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டான். சரி, ஓகே, நம்ம எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போக முடியுமோ அவ்வளோ பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 மணி நேரம், ஸ்லோவாக போனால். மழை விட்டுருச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு. பட் மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஏன்னா நான் எதுவுமே வாட்டர் ப்ரூஃப் ஆகலை. பார்த்தீங்கன்னா பேகுமே வந்து சும்மா அப்படியே தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ பார்க்கலாம் நம்ம டைம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா செம்ம தூக்கம். அதனால தான் சரி ஒரு டீ பிரேக் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நிறுத்திட்டோம். ஓகே, டீ வாங்கிட்டு வந்துட்டோம். சரி, ஓகே கைஸ், பார்க்கலாம் நாங்கள். ஸோ கைஸ், ஃபைனலாக பெங்களூர் ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கிட்ட ஆகுது. நாங்கள் ஒரு 6:30க்கு ரீச் ஆகணும். வந்தது என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, பிகாஸ் நான் சொன்னேன்ல மழை இருக்கும் அப்படின்னு. ஒசூர் தாண்டதுக்கப்புறம் செம மலையில் மாட்டிக்கிட்டோம். அண்ட் நீங்கள் வரத்துக்கு ஒரு 6:30 ஆயிடுச்சு. வந்து கொஞ்சம் அப்படியே லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டோம். பரதன் வெளியே கூப்பிட்டு போனான். அப்படியே போய் எல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதுன்னு சாப்பிட்டு நைட் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இப்போ ரூமில் செட்டில் ஆகிட்டோம். ஸோ the day was pretty much awesome. ஸோ நாளைக்கு வந்து என்ன கதை அப்படின்றது இன்னி வரைக்கும் எனக்கு தெரியாது இப்போ வரைக்கும். ஸோ அதை நான் நாளைக்கு காலையில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னென்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தா தான் நான் போகிற வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக விழும். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. We'll see you in next video. Until then, it's bye from Mickey. See you. Tada, bye bye. So நான் எங்கே இருக்கேன்னு பாருங்களேன், தெரியுதா? ஆக்சுவலாக just it's a 4th floor. I'm here.
செம்ம டயர்டாக இருக்குது. பாய் பாய்.